வணக்கம் வaithi வெல்கம் பேக் டு வைத்திஸ் கிச்சன் சமையலுடன் இன்றைக்கி பார்க்க ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆந்திரா பருப்பொடி தான் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கேட்டிருந்தாங்க ஆந்திரா பருப்பொடி அப்லோட் பண்ணுங்கள் ஷெஃப் அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வடகறி மட்டன் சாலில் கேட்டுருங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோ நான் வந்து உங்களை அப்லோட் பண்ணுறேன். இந்த பருப்பொடி எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு, உடச்சக்கடலை, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு 1 by 1 வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு கடாயில் வந்து கீ ஊற்றி நம்ம வறுத்தெடுத்து எல்லாத்தையுமே அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸில் போட்டு நல்லா எவ்வளோ நைஸாக அடிக்கணுமோ அடித்து ஒரு ஜல்லடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்து ஒரு சூடான சாதத்தில் இந்த பருப்பொடியை போட்டு ஒரு நெய் ஊற்றி சாப்பிடும் போதும் ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உடச்சக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், உளுந்து 3 டேபிள் ஸ்பூன். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா 1 by 2 உளுந்து, நம்ம வயலில் ரெடியான உளுந்து, அதனால தான் 1 by 2 இருக்கும். உரலில் போட்டாட்டதுனால 1 by 2 இருக்குது. காஞ்ச மிளகாய் 12 நம்பர், நீட்டு மிளகா இருந்தாலும் ஓகே, இல்லை குண்டு மிளகா இருந்தால் கூட ஓகே. கருவேப்பிலை 2 கொத்து, இடித்த பூண்டு 10 நம்பர், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கீ 2 டேபிள் ஸ்பூன். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா காஞ்ச பிறகு துவரம்பருப்பு ஆட் பண்ணி துவரம்பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க போகிறோம். இந்த கலர் வரணும், கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா பருப்புமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். உளுந்தும் கோல்டன் கலர் தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா எல்லாம் கருகி போயிடும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்து பாருங்கள், வந்தோடனே எடுத்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு. இந்த உளுந்து இந்த கடலைப்பருப்பு எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரன்ச்சினஸ்காண்டி தான் நம்ம போடுறோம். கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். அடுத்து பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். ஹை ஃப்ளேம் வச்சு பண்ண வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அடுத்து உடச்சக்கடலை. இந்த உடச்சக்கடலை ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் காண்டி போடுறோம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ரெண்டுமே ஒன்றா போட்டு நம்ம நல்லா வறுக்கலாம். இப்போது இடித்த பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா குக் ஆகணும். அந்த மாதிரி பூண்டுலாம் உள்ளே குக் ஆகணும், அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துட்டே இருங்க. அப்புறம் நம்ம கீ ஊற்றி இந்த கீ நல்லா காயணும். காஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 2 to 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணி 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, உங்களால் எவ்வளோக்கு நைஸ் பவுடர் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தாத பட்சத்தில் நம்ம சால்ட் ஆட் பண்ணி நீ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சல்லடை வச்சு நம்ம சலிக்க போகிறோம். நம்ம சல்லடோட எடுத்து இதை கொட்டி நம்ம சலித்தோம் அப்படின்னா என்ன ஒன்றா அந்த பவுடர் எவ்வளோக்கு நைஸாக அரைச்சிருக்கோம் அந்த பவுடர்லாம் கீழே இறங்கிடும். அந்த அரையாத அரைக்குறையாக இருக்குது அந்த லம்ஸ்லாம் மேலே நின்றுக்கும். இது லம்ஸை வந்து வேஸ்ட்டு பண்ண வேணாம், அவுட் பண்ண வேணாம். நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான ஒரு ஆந்திரா பருப்பு பொடி ரெடி. இது வந்து ரைஸில் அந்த பருப்பொடியை போட்டு அது கூட கீ போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆந்திரா மீல்ஸில் நிறைய இடத்துல கொடுப்பாங்க. அது இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பருப்பொடி எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye bye.